இதுவும் இந்த பச்சை குழந்தைக்கு வந்து நெறைய அட்வைஸ்லாம் குடுத்து, புரிய வைக்கிற மாரி அப்படியே மெதுவா சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி வந்து விஜயா கிட்டக்க, "உன் மேல இருக்க மரியாதையில தான் மீனா அப்படி பண்றா. அதனால வந்து அவள வந்து நீ ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்காத. கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவள்ட்ட வந்து அவள மதிச்சு, அவள ஒரு மருமகளா பார்க்க ஆரம்பி. நீ செய்றது தப்பு." அப்படின்னு வந்து அண்ணாமலை இப்ப தான் கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. விஜயா நடந்துக்கிற நடவடிக்கைக்கு இவங்க காமெடி மியூசிக்கு, ரொமான்ஸ் மியூசிக் எல்லாம் போட்டு, அவங்க செய்றத நியாயப்படுத்துறது தான் அந்த சீரியலுடைய மிகப்பெரிய பிரச்சனையாவே நமக்கு இருக்குன்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப சீதாவ கவனிச்சுக்கிறதுக்காக சீதாவ மீனாவ கவனிச்சுக்கிறதுக்காக முத்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஃபோன் பண்ணி பா பாட்டிகிட்ட கேட்குறாரு. "எப்படி இருக்காங்க? உடம்பு முடியாம போயிடுச்சு." அப்படின்னோனே, அவங்க "ஒரு வேளை கர்ப்பமா இருக்காளா? பக்கத்துல ஏதாச்சும் வயசானவங்க இருந்தா அவங்கள கூட்டு போய் காமி." அப்படின்னா, "அதெல்லாம் இல்ல. கர்ப்பம்லாம் இல்ல. அவளுக்கு வந்து உடம்பு முடியல. தலைவலிக்குது." அப்படின்னா, "சரி ஓகே. இதெல்லாம் பண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெறைய வைத்தியம்லாம் சொல்றாங்க. பாட்டி வைத்தியம்லாம். உடனே இவர் அதெல்லாம் பண்ணி, கஷாயத்த ஏற்பாடு பண்ணி இவங்களுக்கு குடுக்க, அவங்க உடனே வந்து மனசே ஒரு மாரி இறங்கி ஒரு மாரி இளகி போயிடுறாங்க. நமக்காக எவ்வளோ கணவர் பாசமா இருக்காரு. கூடவே இருந்து கவனிச்சுக்கிறாரு. ஆனா இவர போய் சீதா குறை சொல்றாங்கன்னு அழ ஆரம்பிக்க, அழ ஆரம்பிச்ச உடனே என்ன ஆச்சு? ஏதாச்சு? அப்படின்னா, "நான் சீதாவ அரைஞ்சுட்டேங்கிறாங்க." சீதாவ எதுக்கு அரைஞ்சேன்னா, நடந்தத ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ண உடனே எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. அருண் தப்பாலாம் புரிஞ்சுக்கல. சரியா புரிஞ்சுகிட்டு, ஒரு இடைவெளிய உண்டு பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இத பண்றான். இது கண்டிப்பா வந்து ஒரு பெரிய பிரச்சனையா தான் போகும். சரி விடு பார்த்துக்கலாம். சீதா நல்லா இருந்தா இப்போதைக்கு போதும். நீ இத பத்தி யோசிக்காத அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கு நடுவுல என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே அப்படின்னு ஃபோன் பண்ணி, இப்ப சீதா எப்படி இருக்காங்கன்னு விசாரிக்கலான்னு சத்யா விசாரிக்கிறாரு. விசாரிச்சா நான் வந்து அக்கா வந்து என் மேல பாசமானவ, அக்காவுக்கு எனக்கு சண்டை வராதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அக்கா என்ன புரிஞ்சுக்காம, அவ புருஷன தான் நியாயம் நினைக்கிறா. ஆனா அவ புருஷன் தான் தப்புங்கிறது அவளுக்கு புரிய மாட்டேங்குது. என் மேல தப்பு இல்ல. அதனால நான் அக்கா கிட்ட பேச மாட்டேன். நான் இறங்கி வரமாட்டேன் அப்படின்னு அவங்க ஒத்த கால்ல நின்னுகிட்டு இருக்காங்க. இத அருண் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும் பொழுதே நான் வச்சிடுறேன் அப்படின்னு வச்சிடுறாங்க. வச்ச உடனே அருண் வந்து சரி விடு பரவால்ல. நான் அவர்ட்ட நல்லா நடந்துக்க ட்ரை பண்ணாலும், அவர் கில்ட்டியா இருக்கும்னு நெனைக்கிறேன். இல்ல வந்து ஒரு மாரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு நெனைக்கிறேன். ஏன்னா நான் நெறைய படிச்சிருக்கேன், வேலையில இருக்கேன். அவர் டிரைவரா தானே இருக்காரு. அதனால தான் அப்படி தோணுது போல. அப்படி இப்படின்னு வந்து பேசி, அவருடைய நடவடிக்கைகளே சரியில்ல. உங்க அக்காவோட வாழ்க்கைய நெனச்சா தான் எனக்கு பாவமா இருக்குன்னு ரொம்ப அதிகமா பேசுறாரு. உடனே இந்த மெச்சூரிட்டி வந்து எங்க அக்காவுக்கு இல்லங்கிறது தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க ரொம்ப வந்து இவங்களும் பேச, எப்படியோ இந்த பிரச்சனைய நாளைக்கே தீர்வு கொண்டு வர போறாங்கங்கிறது நமக்கு சந்தோஷமா இருக்கு. அதுல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கறதுக்கு ஆர்வமாவும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அருணுடைய முகத்திரை கிழிய போகுதுன்ட்டு. இதுக்கு நடுவுல தான் இந்த ராஜாவும், ராணியும் திருப்பி வந்து கடைக்கு வராங்க. அந்த லாயரோட வராங்க. வந்து என்ன பண்றாங்க, எனக்கு ஒரு 55 இன்ச் டிவி வேணும் அப்படிங்கிறாங்க. டிவி வேணும், ஃப்ரிட்ஜ் வேணும்னா, அதெல்லாம் காசு இருக்கா உங்கள்ட்டன்னா? அதெல்லாம் எதுக்கு காசு? எங்க மானமே போச்சு உன்னால தான் காச அதனால எனக்கு குடுத்துருங்கிறாங்க ஜாமான. அதெல்லாம் குடுக்க முடியாது அப்படின்னு வந்து பேசுனா, இல்ல, 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 இல்ல. இப்போ ஒண்ணும் இல்ல. நாங்க இப்ப கூட நெனச்சா உங்க மேல டெஃபமேஷன் கேஸ் போடுவோம். நீங்க வந்து இவங்க திருடுனாங்கன்னு சொன்னதுக்கு, தப்பா நடந்துக்கிட்டது ஒரு கேஸ் போடுவோம். மானம் இல்லாம நீ அந்த பொண்ணு மேல கை வச்சல்ல, ஒழுங்கா குடுத்துரு அப்படின்னு மிரட்டுறாங்க. மிரட்டும் பொழுதே வந்து இப்போ வந்து கடுப்பாயி மனோஜ் என்ன சொல்றாருன்னா, இது ஒண்ணும் வேலைக்கு ஆவாது. உடனடியா இப்போ வந்து நம்ம போலீஸ கூப்பிட்டு கேஸ் குடுத்துருவோம். அவங்க வந்து செக் பண்ணிக்கிட்டும். இவங்க திருடிட்டு திருப்பி பணத்தையும் திருடிட்டு என்ட்டயும் வேற வந்து இப்படி மிரட்டி காசு வாங்குவாங்களா? அப்படின்னு கேட்குறாரு. நியாயமான கேள்வி. டக்குனு ரோகிணிக்கு பயம் வந்துருச்சு. அவங்க விசாரிச்சா நம்ம மாட்டிப்போம் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க, இதையும் கெடுத்துவிட்டு இன்னும் மனோஜுக்கு நஷ்டம் ஏற்படுத்த தான் போறாங்க. அந்த அருண் ட்ராக்கெல்லாம் டக்குன்னு முடிக்கிறீங்க. இந்த ரோகிணி ட்ராக்க மட்டும் இந்த இழு இழுக்கிறீங்களே பாஸ்ங்கிற மாரி தான் இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க. நாளைக்கு அருண் சிக்க போறாருங்கிறத பத்தி உங்க கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்க. தேங்க் யூ.